நமது மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அல்ஜீப்ரா, இயற்கணிதம். இதில் முதல் மாடல் வாட் எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். என்ன? ரூட் ஆஃப் 5x மைனஸ் 6 இன்ட்டு 4/2 ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டால் வேல்யூ வரும் கண்டுபிடிக்கணும். நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஆன்சரை எடுத்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சர் என்னவோ அது வந்துட்டால் தீர்ந்து போச்சு. இப்போ நம்ம ஆன்சர் முதல்ல ஏ ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏ என்ன 3ன்னு கொடுத்துருக்காங்க, 3. இந்த 3 எடுத்துன்னு போய் அதில் பிரதிநிதி எப்படி? ரூட் ஆஃப் 5 பெருக்கல் 3 மைனஸ் 6, அது வரைக்கும் தான் ரூட்டு, நல்லா கவனிக்கணும். பெருக்கல் 4/2. அப்போது 3 5 15 மைனஸ் 6 பெருக்கல் 4/2. 15ல் 6 போனால் 9, ரூட் 9 பெருக்கல் 4. ரூட் 9க்கு 3, ரூட் எடுத்தால் 3 பெருக்கல் 4/2. அப்போ 4 2 கட் பண்ண 2. அப்போ 3 பெருக்கல் 2 6. இடது பக்கம் என்ன வரணும்? RHS பக்கம் 6ன்னு வரணும். 6. அப்போ ஏ தான் ஆன்சர். மீது எது பிரதிட்டாலும் ஆன்சர் வராது. therefore ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு. எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 3x + 5/7 ஈக்குவல் டு 2. அப்போ இதில் வந்து என்ன? 2ன்ற மதிப்பை ஆன்சரை கொண்டு வரணும். இதில் 3x + 7 எடுத்துக்கிட்டு இதுவும் அப்படி தான். விடையை எடுத்து பிரதியிட இந்த சப்ஸ்டியூட் கிவன் ஆன்சர் இந்த கொஸ்டனில் விடையை எடுத்து பிரதியிட்டால் ஆன்சர் எது வருதோ அதுதான். சரி, ஃபஸ்ட்டு ஏ வேறு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 வேறு சப்ஸ்டியூட் பண்ண 3 × 0 + 5/7. 3 × 0 0 + 5, அப்போ 5/7. ராங் ஆன்சர். என்ன வரணும்? 2 வரணும், தவறு. சரி, அடுத்து 3 எடுத்து பிரதியிடலாம். 3 எடுத்து பிரதிவிட்டால் 3 × 3 9 + 5/7. 9 5 14/7. 14 7 வகுத்தா ஈக்குவல் டு 2. அப்போது சரி, கரெக்ட் ஆன்சர் 2 வரணும், அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் பி. அடுத்தது எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். 2x/3 - 4 ஈக்குவல் டு 10/3ன்றது வரும். சரி, இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஆன்சரை வச்சு என்ன விடையை என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். விடையை எடுத்து பிரதியிட சப்ஸ்டியூட் தி கிவன் ஆன்சர் இன் தி கொஸ்டின். என்ன வரணும்? 10/3 கம்ஸ் வர வேண்டாம். சரி, முதல்ல ஏ ஆன்சர் என்ன? 10 10. அப்போ 2x/3 - 4. சரி, 2 × x பதிலாக 10ன்னு பிரதிக்கிறோம். 2 × 10/3 - 4. 10 20 3ஆல் வகுத்து -4 பண்ணணும். அப்போது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் குறுக்கு பெருக்கல் 20 - 12/3. 20ல் 12 போனால் 8/3. ஆனால் என்ன வரணும்? 10/3ன்னு வரணும். 10/3 வரவில்லை, நாட் கம். அப்போ ஆன்சர் இஸ் ராங். சரி, அடுத்தது 13 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி கொடுத்துருக்காங்க 13. 2x/3 - 4. 2 × 13/3 - 4. 2யும் 13யும் பெருக்குனா 26/3 - 4. எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் குறுக்கு பெருக்கா தீர்வு. 26 - 12/3. 26ல் 12 போனால் 14/3. ஆனால் கணக்கில் கொடுத்துருக்க கணக்கில் என்ன வரணும்? 10/3ன்னு வரணும். அதனால் வரல, நாட் கம். therefore this is also wrong. சரி, அடுத்தது சி 14ன்னு கொடுத்துக்கிறாங்க. அது என்ன? 2x/3 - 4. 2 பெருக்கல் 14/3 -4. 14 2 28/3 -4. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ குறுக்கு பெருக்கல் 28 - 3 12/3. இப்போ 28ல் 12 போனால் 16/3. ஆனால் ஆன்சர் என்ன வரணும்? 10/3 வரணும். வரல, தட் இஸ் நாட் கம். therefore this is also wrong. கண்டிப்பாக இப்போ 3 ஆன்சர் இல்லைன்னா 4வது ஆன்சர் தான் வரணும். கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டிருக்கோம். 11 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 2x/3 - 4. 2 பெருக்கல் 11/3 - 4. 2 11 22
பை 4 சாரி 22/3 மைனஸ் 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 22 மைனஸ் 12/3 10/3 10/3 வருது. அப்போது கரெக்ட் ஆன்சர். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் டி. அடுத்த கணக்கு. எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 6x minus 4 is equal to 20 20. இதுவும் அப்படிதான். முதல்ல விடையை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிவன் ஆன்சர் அதில் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன வரணும்? எல்ஹெச்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர்ஹெச்எஸ் வந்து 20 வரணும். திஸ் காலம் சரி 12 எடுத்துக்கலாம். ஏ ஆன்சர் 12. 6x மைனஸ் 4. அப்போ 6 பெருக்கல் 12 மைனஸ் 4 12 72 மைனஸ் 4 68 வருது. ஆனால் எவ்வளோ வரணும்? 20 வரவில்லை. அதான் தட் இஸ் ராங் ஆன்சர். அடுத்தது 3 எடுத்துக்கலாம். 6x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3 பெருக்கல் 4 6 3 18 6 3 18 மைனஸ் 4 14 வந்துருக்கணும். அதில் மிஸ்டேக் இருக்குது, கரெக்ஷன் பண்ணிக்கணும். 20 வரல, நாட் கம். அதனால் ரிசீவ் ஆன்சர் வரும். அடுத்து சி ஆன்சர் 4 சப்ஸ்டியூட் பண்ண 6 இன்ட்டு 4 மைனஸ் 4 6னா 24 மைனஸ் 4 20. அப்போ கரெக்டாக 20 வருது. தேர்ஃபோர் ஆன்சரு கரெக்ட் ஆன்சரு சி. அப்போது டி கண்டிப்பாக வராது. அதுவும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்குது. ஆனால் எக்ஸாம் நீங்கள் அப்படி போட்டு ஆன்சர் வந்து அதே ஆன்சர் டக்குன்னு போட்டுடலாம். 11 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 இன்ட்டு 11 மைனஸ் 4 6 11 66 மைனஸ் 4 62 20 வரல. அப்போ ஆன்சர் இஸ் சி. அடுத்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸின் மதிப்பு காண்க. 4/3 மைனஸ் எக்ஸ் சமம் மைனஸ் 7/11. சரி விடையை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கொஸ்டின் வந்து மைனஸ் 7/11 ஆன்சர் வரணும். சரி முதல்ல 1 எடுத்துக்குவோம். 1 எடுத்தா என்ன? 4/11 மைனஸ் எக்ஸ். இப்போ 4/11 மைனஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பிரிவு பேக்கினா 4 மைனஸ் 11/11 மைனஸ் 7/11. அப்போ அங்கேயே 1வது வருது. கரெக்ட் ஆன்சர். அப்போ கீழே 3 பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, விட்டுடலாம். ஏ இஸ் ஆன்சர். ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கிற பாருங்க. 3 எடுத்து பிரதியிடலாம். 4/3 மைனஸ் எக்ஸ் 4/11 மைனஸ் 3. அப்போது குறுக்கு பிரிவு 4 மைனஸ் 33/11 மைனஸ் பண்ணால் கழிச்சா மைனஸ் 29ங்கிற 11. ஆனால் மைனஸ் 7/11 வரணும். அதனால் ராங் ஆன்சர். அடுத்து 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4/11 மைனஸ் எக்ஸ் 4/11 மைனஸ் 4. அப்போ 4 மைனஸ் குறுக்கு பிரிவு 44/11 44 4 போனால் மைனஸ் 40/11. ஆனால் மைனஸ் 7/11 வரணும். ஆன்சர் வரல. அதனால் தட் இஸ் ஆல்சோ ராங். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4/11 மைனஸ் 2. அப்போ 4 மைனஸ் 11 2 குறுக்கு பிரிவுகள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 22/11 மைனஸ் 18/11. ஆனால் ஆன்சர் வந்து மைனஸ் 7/11 வந்திருக்கணும், வரல. அதனால் ராங். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 1 மைனஸ் x/3 ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 15/12. சரி இப்போ என்ன வரணும்னா விடையை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்கிற ஆன்சரை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 சைடும் இருபுறமாகவும் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் 2 புறமும் சமமாக வந்தால் ஆன்சர் இஸ் கரெக்ட், இல்லைன்னா ராங்னு. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 2. அப்போது 1 மைனஸ் x/3 ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 15/12. அப்போது 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 போடலாம் ப்ளஸ் 15/12. அப்போது 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2000/3. இப்போ 3/3 ஆயிடும். சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 2 மைனஸ் 14 ப்ளஸ் 15/12. மைனஸ் 14 ப்ளஸ் 15 போனால் 1/12. அங்கே 3/3 வருது. ஈக்குவல் டு 1/12 சமம் இல்லை. போத் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ராங். சரி அடுத்து பிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
-1 1 மைனஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு 7 இன்ட்டு -1 ப்ளஸ் 15/12 1 மைனஸ் 1 பை 3 அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1 + 1 2 2/3ன்னு வந்துடும். சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு -1 -7 ப்ளஸ் 15/12 7ல் 15 போனால் 8/12 இதை 4ஆல் வகுத்தோம்னா 2/3 அந்த பக்கம் அதை வந்து 2/3 ரெண்டு பக்கமும் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தேர்ஃபோர் இருபுறமும் சமமானதுனால ஆன்சர் இஸ் கரெக்ட். தேர்ஃபோர் பி இஸ் தி ஆன்சர். சரி, மீதி ரெண்டும் கண்டிப்பாக வராது, இருந்தாலும் போட்டு காட்டலாம். என்ன -3 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 மைனஸ் எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 15/12 1 மைனஸ் ஆஃப் -3 பை 3 அப்போ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1 + 3/3 அப்போ 4/3. சரி, அந்த சைடு பார்க்கும்போது 7 இன்ட்டு -3 ப்ளஸ் 15/12 7 3 21 -21 ப்ளஸ் 15/12 அப்போது 21ல் 15 போனால் -6 -6/12 சுருக்குனா 6 12 கட் பண்ணால் 1/2 4/3 ஈக்குவல் டு 1/2 வருது. போத் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், இருபுறமும் சமமாக வரல, நாட் கம், அதனால் ஆன்சர் இஸ் ராங். சரி, அடுத்த ஆன்சர் டி ஆன்சர் எடுத்து போகணும். -4 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 15/12 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4/3 அப்போ 1 + 4னா 5/3. சரி, இந்த பக்கம் பார்த்தா 7 இன்ட்டு -4 ப்ளஸ் 15/12 7 தாங்க 28 -28 ப்ளஸ் 15/12 28ல் 15 போனால் -13/12 அப்போ 5/3 இஸ் ஈக்குவல் டு -13/12 வருது. போத் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், இருபுறமும் சமமாக வரல, ராங் ஆன்சர். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் பி. எந்த ஆன்சர் வந்தால் அந்த ஆன்சரை போட்டுட்டு அதுக்கு அடுத்ததெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ரூட் ஆஃப் x² + 7 அதுக்கு மட்டும் ரூட்டு ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. சரி, இப்போ இதையும் அதே மாதிரி தான் விடையை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் கிவன் தி ஆன்சர். என்ன முதல்ல 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 1² + 7 ப்ளஸ் 5 1² இஸ் 1 இன்ட்டு 1 1 + 7 ப்ளஸ் 5 ரூட் 8 + 5. ஆனால் அங்கே ஆன்சர் என்ன வரணும்? 9 வரணும். தவறு. அடுத்தது 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் 3² + 7 ப்ளஸ் 5 3²ன்றது 9 + 7 ப்ளஸ் 5 9 7 16 16 குறிப்பிட்ட 4 ப்ளஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் அப்படி தான் வரும். பாரு, ரூட் ஆஃப் 2² + 7 ப்ளஸ் 5 2²ன்றது 4 4 7 11 ரூட் 11 ப்ளஸ் 5 வராது, ரூட் எடுக்க முடியாது. அடுத்தது 4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 4² + 7 ப்ளஸ் 5 4² 16 16 7 23 ரூட் 23 ப்ளஸ் 5ன்னு வருது. ஆன்சர் இஸ் ராங். தேர்ஃபோர் கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. பி இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஆல் ஒரு சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, தேங்க்யூ.